மீண்டும் ஒரு விளையாட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 56வது போட்டியாக நேற்றைய தினத்தில் ராஜஸ்தான் ராயல் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சோற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் அணி. ஆகவே தமது அணியை முதலாவதாக களப் தடுப்பை தேர்வு செய்து குறிப்பிட்டது. அதன் அடிப்படையில் ஜாக் பிரஷர் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக டெல்லி அணிக்கு ஆரம்பத்திலே அதிரடி காட்டியிருந்தார். 50 ஓட்டங்களை அவர் பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அபிஷேக் போரல் 36 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டம் 3 இடங்களாக 65 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு வீரர்களிடையிலே 4.2 பந்து வீச்சில் முதலாவது விக்கெட்டுக்காக 60 ஓட்டங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். முதல் 6 பந்து ஓவர்களில் 78 ஓட்டங்கள் டெல்லி கேபிட்டல்ஸால் பெறப்பட்டதும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு திசையில் அபிஷேக் போரல் துடுப்படுத்தாட சாய் ஒரு ஓட்டம், அக்ஷர் பட்டேல் 15 ஓட்டங்கள் என 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்ந்தன. ஆகவே 9.2 பந்து வீச்சில் 110 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. அதன் பின்னதாக அபிஷேக் போரலோடு இணைப்பாட்டம் அமைத்த ஸ்ட்ரிஸ்டன் சாப் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குல்படின் நபி 19 ஓட்டங்கள், ராசிக் ஷலாம் இறுதி நிலத்தை 3 பந்துகள் 2, 4 ஓட்டங்களாக 9 ஓட்டங்களையும், குல்தீப் யாதவ் 5 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்து பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 221 ஓட்டங்கள் டெல்லி கேபிட்டல்ஸால் பெறப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை நேற்றைய தினத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் காண்பித்திருந்தார்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர்களில் 24 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஷஹால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சில். ஆகவே 222 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த டெல்லி கேபிட்டல்ஸால் ராஜஸ்தான் ராயலுக்கு யசாவி அஸ்வால் 4 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். பட்லர் 19 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது விக்கெட்டுக்காக சாஞ்சு சாம்சனோடு ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். 33 பந்துகளை எதிர்கொண்டு 63 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு திசையில் விக்கெட்டுகள் வீழ மறுமுனையில் அணியின் தலைவர் என்ற ரீதியில் சாஞ்சு சாம்சன் 46 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக 86 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரோட 3ஆம் விக்கெட்டுக்காக ரியான் பராக் 27 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்காக 31 பந்துகளை எதிர்கொண்டு 36 ஓட்டங்கள் இந்த 2 வீரர்களிடையிலே இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. சுபம் தூபே 12 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 25 ஓட்டங்களை அதிவிரைவாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே சஞ்சு சாம்சனோடு சுபம் தூபே 4வது விக்கெட்டு 29 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 59 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்தனர். ரோமன் பவல் 13 ஓட்டங்கள் மற்றும் ரவிச்சந்திரன் 2 ஓட்டங்கள், ட்ரெண்ட் போல்ட் ஆட்டம் இழக்காது 2, அவேஸ் கான் ஆட்டம் இழக்காது 7 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்கள் மாத்திரம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெற்றிருந்தார்கள் என்பது ராஜஸ்தான் ராயல் பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முக்கியமான வெற்றியினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமட் தலா 2 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல், ராசிக் ஷலாம் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த வெற்றி மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில் 12 போட்டிகள் 6 போட்டிகள் வெற்றி, 6 போட்டிகளில் தோல்வி, 12 புள்ளிகளோடு 5ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரையில் 11 போட்டிகளில் பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வி, 16 புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியல் 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த போட்டிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏனைய அணிகளுக்கு வழங்க இருக்கிறது. எப்படியான போட்டிகளாக அமையப் போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட குல்தீப் யாதவ் ஆட்ட நாயகன் விருதினையும் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி சென்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.